ஹர ஹர மகாதேவுக்கு. என்னங்க நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சிருவேன். சான்ஸே இல்லடி. கண்டுபிடிச்சிட்டனா முடிச்சா கண்டுபிடி பார்க்கலாம். நேத்து நைட் 8 மணிக்கு நீங்க ஆபீஸ்ல தானே இருந்தீங்க? இல்லையே, நீ சாயங்காலம் 6:30 மணிக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒயின் ஷாப் போயிட்டுமே. மாவனே மாட்னியா? ஏய் கனவா, நான் உன்னை இன்னைக்கு த ஹாப்பியஸ்ட் மேன் இன் தி வேர்ல்ட் ஆக்க போறேன். நிஜமாவா? அம்மா தேங்க் யூ so much மனைவி. நான் போய் உன் பேக்கை பேக் பண்ணிடுறேன். டேய் அண்ணி என்னாச்சு? இல்லடா, நான் குட்டு பர்ஸ்ல இருந்து 5000 ரூபீஸ் திருடிட்டேன். அது ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க போல. அதான் பயமா இருக்கு. கூட நான் பாத்துக்கிறேன். எங்கடா இருக்க? தெரியல, என்னாச்சு? என் 5000 ரூபா காணும் பஸ்ல இருந்து. நான் தான் எடுத்தேன். நீதான் எடுத்தியா? ஆமா, ஒரு யோகாரன் எடுத்து உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இவ்வளவு நாள் காசு காணும் சொன்னல, வீட்லயே திருடிட்டு இன்னும் எவ்வளவு காசு எடுத்துட்டாங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு. எப்படி வாழ போறேன்? உங்க அப்பா நான் ஒரு டீ, நான் டீ குடிச்சா அவங்க எல்லாருமே டீ குடிக்கணும். அவங்க எல்லாருக்கும் டீ கொடுங்க. மச்சான், ஆள் சரியான வெயிட் பார்ட்டி தான் போல. இப்ப பாரு எப்படி டைட் பேச்சு வச்சு அவனை ஃப்ரெண்டு பிடிக்கிறீங்க. நான் ஒரு முட்டை பப்ஸ்ண்ணா. நான் முட்டை பப்ஸ் சாப்பிட்டேன்னா இவங்க எல்லாருமே முட்டை பப்ஸ் சாப்பிடணும். எல்லாருக்குமே பப்ஸ் கொடுங்க. நான் சாப்பிட்டது காசு. நான் சாப்பிட்டது காசு கொடுத்தா இவங்க எல்லாருமே சாப்பிட்டதுக்கு அவங்க காசு கொடுக்கணும். இந்த டிவி தானா ஆனே ஆக மாட்டேங்குது. இருப்பா பாக்குறேன். தம்பி, குடிக்கும் தண்ணி கிடைக்குமா? தண்ணியா? வீட்டுல யாரும் இல்ல. இவனை பார்க்க வேற திருடா மாதிரி இருக்கான். நம்ம தண்ணி எத்தனை நேரத்துல வீட்டுல இருந்து ஏதாச்சும் பொருளை திருட்டு போயிட்டானா? தம்பி இதன் தப்பா யோசிக்காதப்பா. தாகமா கண்டனால தண்ணி கேட்டேன். சரிண்ணா, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. நீ பாவமா மூஞ்சி வச்சுட்டு தண்ணி கேட்கும் போதே தெரியும்டா நீ திருடனாதான் இருப்பேன்னு. இன்னும் என் வீட்டுல இருந்து என்னென்ன பொருள் எல்லாம் திருட்டு போயிருக்கான். இந்தாங்கண்ணா, என் தம்பியை திட்டிட்டு இருந்தேன். மேடம், உங்க பொண்ணை கடத்தி வச்சிருக்கேன் மேடம். பொண்ணா? என் பொண்ணு என் கூட தான் இருக்கு. சாரிக்கா, நம்பரை மாத்தி டயல் பண்ணிட்டேன். ஏய், கரெக்டா நம்பர் போடு. ஹலோ மேடம். மேடம் இல்லம்மா, சாரு. சார், உங்க பொண்ணை கடத்தி வச்சிருக்கேன் சார். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. திறந்து விடுறா. அவங்க அம்மா நம்பர் அந்த பொண்ணுகிட்டே கேட்டுக்கிறேன். என்னடா ஏன் பொண்ணையே கடத்தி இருக்கீங்க? ஏய், ரெடியா? ரெடிடா. ஏய், உன் பொண்ணாடி இன்னும் ரெடியா இல்ல? போய் என்னன்னு கேளு போ. ஆமால, இது என்னன்னு கேக்குறேன். நீ அம்மோ இன்னும் ரெடி ஆகலையா? நீ 2 மணிக்கு வந்து சொன்ன, டைம் 4 மணி ஆகுது. இன்னும் ரெடியாம வந்து சுத்திட்டு இருக்க. எங்க அக்கா அங்க வந்து வெயிட் பண்ணுங்கறா உனக்காக. உங்க அக்கா இருக்காங்கல்ல, 1 மணி நேரமா உள்ள இருந்தா நான் எப்படிடா ரெடியா வருது? பிரவீன், இனிமே உனக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே இல்ல. லெட்ஸ் பிரேக் அப். நான் என் அப்பா பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உனக்கு என்கிட்ட கேட்கணும்னு நினைச்சு ஏதாச்சும் கேட்காம மனசுக்குள்ள வச்சிருந்தா இப்பயே கேட்டுரு. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே மீட் பண்ணிக்க போறது கிடையாது. நான் கூட ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கேன்.
எங்கே இதை பற்றி உன்கிட்ட கேட்டேன்னா என்னை விட்டு விலகி போயிடுவியோன்னு தான் இதை பற்றி கேட்காமே இருந்தேன். ஆனால் நீயே இப்போ பிரேக்கப்னு சொன்னதுக்கப்புறம் நான் மனசுக்குள்ளே இதை பூட்டி வைக்க முடியாது இல்லையா? எதுவா இருந்தாலும் கேளு. உன் ஃப்ரெண்டு பிரியா நம்பர் தருவியா? எக்ஸ்கியூஸ் மீ, பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க நம்பர் கிடைக்குமா? சாரி, நாட் இன்ட்ரெஸ்டட். ஐயோ, அந்த பொறுக்கி அந்த பொண்ணு கிட்ட நம்பர் கேட்ட மாதிரி நம்ம கிட்ட கேட்டுருவானோ? எதுக்கும் கண்டுக்காத மாதிரியே போவோம். என்ன நம்மள அவன் கண்டுக்கவே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு முன்னாடி போற பொண்ணு கிட்ட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க போன் நம்பர் கொடுங்கன்னு கேட்டீங்க. என்கிட்ட மட்டும் கேட்கல, அப்ப நான் அழகா இல்லையா? இல்ல இல்ல, நீங்களும் அழகா தான் இருக்கீங்க. அப்ப என் நம்பர் வாங்கிக்கோங்க. நம்பர் கொடுங்க. பாத்தியா, நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு. பொண்ணுக்கு பொண்ணு தான் எதிரி. கேட்டுடு. சரி சரி, போ ட்வீட் வைக்கிற முதல்ல இருந்து போ. சாம்பார் ஆப் எனக்கு. அம்மா சாப்பாடு போடுமா? சாப்பாடுலாம் இல்ல, நீங்க போய் கடையில சாப்பிடுங்க. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது, ரத்தத்தில் வந்த சொந்தங்கள். போனை வேற மறந்துட்டேன். நீங்க என்னம்மா சாப்பாடு? ஏங்க, சிக்கன் கிரேவி இருக்கு, மட்டன் பிரியாணி இருக்கு, நண்டு கிரேவி இருக்கு, ஃபிஷ் ஃப்ரை இருக்கு, எல்லாமே இருக்குங்க. நம்மளுக்கு தான் சோறு இல்லைன்ட்ட மாப்பிள்ளைக்காவது விதவிதமாக சமைச்சு போடுறாளே. மாப்பிள்ளை பெத்தாப்பனுக்கு தான் சாப்பாடு இல்லைன்ட்ட உங்களுக்கு இவ்வளோ நல்லா சமைச்சு போடுறாளே. ஐயோ மாமா, தீபாவளி. என் மகளை செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன்னு நினச்சேன், ஆனால் நல்லா வளர்த்துருக்கேன் மாப்பிள்ளை. தீபாவளி மாமா. தீபாவளி முடிஞ்சு 3 நாள் ஆச்சு, திருப்பி திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதான் மாமா நானும் சொல்றேன், தீபாவளிக்கு ஆக்கின சாப்பாடை தான் 3 நாளா சூடு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான். முன்னாடி எல்லாம் பொங்கலுக்கு தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா, இப்ப தீபாவளிக்கு ஆரம்பிச்சுட்டேன். அதனால தான் என் பொண்ணு ஹோட்டலில் போய் சாப்பிட சொன்னால. என் பொண்ணு நல்லா தான் வளர்த்துருக்கேன். ஐசே, லெமன் ரைஸ் பண்ணிட்டு முட்டையை வறுத்துறியா? ஐசே சொல்லுவேனோ. லெமன் ரைஸ் பண்ணிட்டு முட்டை பொடி மாசு பெப்பர் வெங்காயம் தூக்கலா பண்ணு. பண்றேன். ஐசே, என்ன லெமன் சாதம் முட்டை ஆம்லெட் பண்ணிடணுமா? எப்படிமா கரெக்டா கண்டுபிடிச்ச? இது தானே டெய்லி எடுத்துட்டு வர. ஓசில வாங்கின வர, நீ காசு கொடுத்து வாங்கின வரல. காசு கொடுத்து வேணாம் இல்லையா? சரியான சிரிப்பு கேளு. டெய்லி காலையில வேலைக்கு போவல, அப்ப பக்கத்து வீட்டுல இருக்க பை ஒன்று தொகுத்து பாரு, பால் பாக்கெட்ல வைக்கிறதுக்கு. அது உள்ள எலுமிச்சை பழம் போட்டு வச்சுக்கிறாங்கம்மா. ரிட்டர்ன் வர உள்ள முட்டையெல்லாம் இருக்குது. டெய்லி முட்டை எலுமிச்சை பழம் காணும்னு சொல்லிட்டு தேடி கிடக்குங்க ரெண்டும். சரியான ஏமாந்த கோழிக்குமா அதுங்க. அவனுக்கு தேவைதான், திமிர் பிடிச்சவன். ஒரு நாள் குப்பை எடுத்துட்டு போறேன், கொஞ்சமா பட்டுச்சு, திட்டுறா என்ன? அக்கா, வாடா கார்த்தி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரனா போலீஸ் பிடிச்சிட்டாங்களாம். அவனுக்கு தேவை, அவனால போலீஸ் பிடிச்சே ஆகணும். இப்பதாமா கடவுள் நம்ம பக்கமா கண்ணை திறந்துருக்காரு. ஆமா, எதுக்குடா பிடிச்சாங்க? இது வரையும் 40 பேருக்கு எலுமிச்சை பழம் முட்டை வச்சு பில்லி சூனியம் பண்ணிருக்கானா. அத கிராஸ் பண்ணாலே கால் வலிச்சுக்குமா, வாட்ச் அவுட்டாக்கா வாந்தியா வருமா. அப்ப சாப்பிட்டா சங்குதான். சொல்லியாச்சா? ரெடியா?